ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தில் சென்சார் பிரச்சனை வந்தது இல்லைங்களா, அது விஷயமா இப்போ கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேஸ் வந்து நேற்று வந்ததுங்க, ஹைகோர்ட்டில் தான் நடந்துச்சு. அங்கே வந்து ரெண்டு தரப்பு வாதங்களையும் வச்சாங்க. சென்சார் போர்டும் அவங்க தரப்பு வாதத்தை சொன்னாங்க, கேவிஎன் ப்ரொடெக்ஷனும் அவங்க தரப்பு வாதத்தை சொன்னாங்க. இதில் இருக்கிறதுலே பர்ஃபெக்டான ஆப்பு யாருக்குன்னா சென்சார் போர்டுக்கு தாங்க. ஏன்னா இதை விசாரித்த ஜட்ஜு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியில் சென்சார் போர்டு மாட்டிக்கிட்டாங்க. அது என்ன கேள்வினா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றீங்கல்ல, சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பி காட்டுங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுங்க அப்படின்ட்டாங்க. இங்கே நல்லா வசமாக சென்சார் போர்டு மாட்டிக்கிட்டாங்க. அதாவது 5 பேர் இந்த படத்தை பார்த்தாங்க. அதில் 4 பேர்த்துக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. ஒரே ஒருத்தர் தான் இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த அப்ஜெக்ஷன் தெரிவித்த அந்த காட்சிகள்லாம் நீக்க சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த காட்சிகள்லாம் நீக்கிட்டு தான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து அதை சப்மிட் பண்ணாங்க. அப்போ அந்த காட்சியெல்லாம் நீக்கியாச்சு இல்லை, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுங்க, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அதனால தான் நாங்கள் படத்தை நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கம்ப்ளைண்ட்டோட காப்பி காட்டுங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டுங்க அப்படின்ட்டாங்க. இங்கே நல்லா வசமாக சென்சார் போர்டு மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு சென்சார் போர்டு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? எங்ககிட்ட காப்பி இல்லைங்க, எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டே இல்லைங்க. அது வந்து எங்களோட ஹெட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கும் ஸ்ட்ரெயிட் டீலிங் தான் நடந்துட்டு இருக்குது. அது விஷயமா எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அது விஷயமான கம்ப்ளைண்ட் காப்பி, அது விஷயமான கம்ப்ளைண்ட் எதுவுமே எங்ககிட்ட கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க. இங்கே நல்லா வசமாக சென்சார் போர்டு மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இப்போ கேவிஎன் ப்ரொடெக்ஷன் வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வேணும், எங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அதனால் அந்த ஜட்ஜ் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ இந்த கேஸு நல்லா தீர விசாரிச்சாச்சு, இப்போ இதுக்கு நாங்கள் தீர்ப்பு இன்னொரு நாள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. தீர்ப்பு இன்னொரு நாள் வருங்க. அது எப்போ வருதுன்னு தெரில, இன்றைக்கா நாளைக்கா நாளானிக்கா எப்போ வருதுன்னு தெரில. வந்துச்சுன்னா உடனுக்குடனே நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சென்சார் போர்டெல்லாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலைங்க. ஒரு விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ அவங்க வந்து ஒரு காட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த காட்சி சரியில்லை, இந்த காட்சி கொஞ்சம் அத்துமீறலாக இருக்குது அப்படின்ற அந்த காட்சியை அந்த படத்துலேருந்து நீக்கிட்டு மறுபடியும் நம்ம சப்மிட் பண்ணுறோம். அப்போ அந்த காட்சி இல்லாத ஒரு காட்சிக்கு எப்படி இவங்க கம்ப்ளைண்ட் மறுபடியும் கொடுக்க முடியும்? இதைத்தான் ஜட்ஜு கேட்குறாரு. அந்த காட்சியை நீக்கிட்டாங்க. நீக்கப்பட்ட காட்சியில் எதுக்கு அந்த இன்னொருத்தர், அந்த அடையாளம் தெரியாத நபர் எதுக்கு அந்த காட்சி மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாரு? அந்த காட்சியை நீக்கியாச்சு, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு தரமான கேள்வியை ஜட்ஜ் கேட்டிருக்கிறாருங்க. அதுக்கு சென்சார் போர்டு தரப்புலேருந்து எந்த விதமான பதிலுமே இல்லை. ஸோ எனக்கு என்னமோ கேஸ் பார்க்க நம்ம பக்கம் தான் வரா மாதிரி தெரியுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களை தேடி வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.